ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இந்த சுத்த கிருபையே. உம்முடைய உறக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. தினந்தோறும் புதிய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் புதிய செய்திகளினாலும் புதிய ஆசீர்வாதங்களினாலும் புதிய அற்புதங்களினாலும் புதிய வாழ்த்துதல்களினாலும் புதிய வேலைகளினாலும் புதிய காரியங்களினாலும் புதிய ஜெயத்தினாலும் புதிய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பி வருகிற உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தினந்தோறும் அதை நாங்கள் உணர்கிறோம், விசுவாசிக்கிறோம். தினந்தோறும் அதை நாங்கள் எங்களுக்கு மிகுந்த பலனாய் இருக்கிறதப்பா. உம்மை தேடுகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும். ஆனால் கத்தரை தேடுவர்களுக்கோ கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. அப்படி அதிசயமாய் நடத்து வருகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றும் கூட அதிசயமாய் நடத்துங்க. நீர் எங்கள் உள்ளத்தில என்ன இருக்கிறதோ அதை வெளிப்படுத்தி காண்பித்து பேசுங்க. நாங்கள் அதை கேட்டு அது எங்களுக்காக எடுத்துக்கொள்ள கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அது என்ற பாடல் 2 சரணங்களை நாம் பாடலாம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததல் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடம் ஆனதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கைகளை உயர்த்தி நல்ல 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி மோசே நின்றது போல ரெவிதமில்ல அமெரிக்கர்கள் இவர்களுக்கு விரோதமாய் வருகிறார்கள், இவளை அழிக்க வருகிறார்கள், சண்டையிட வருகிறார்கள், கொலை செய்ய வருகிறார்கள், கேப்சர் பண்ண வராங்க,
நிர்மூலமாக்க வராங்க. எல்லாவற்றையும் சூறையாடி எடுத்துக்கொண்டு போகிறாங்க. அந்த சூழ்நிலையில மோசே செய்த காரியத்தை நாம் செய்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அமலேக்கியர்கள் வழியாக வந்த ஆபத்துக்களைப் போல பல ஆபத்துகள், இன்னல்கள், வியாதிகள், பலவீனங்கள், வறுமைகள், சோர்வுகள் இவை சூழ்ந்து கொண்டாலும் இல்ல வாழ்க்கையிலே ஜெயமே இல்லை, வாழ்க்கையில வெற்றியே இல்லை, தோல்விதான், எங்களுக்கு எதிராக வருகிற எனிமி எங்களை ஜெயிக்கிறான் என்ற நிலையில இருந்தாலும் உங்க கைகள் சலித்து போக மட்டும் கைகளை உயர்த்துங்க. நிச்சயமாகவே இன்று ஒரு அற்புதத்தை நீங்க காண போறீங்க. நிச்சயமாக அன்று ரெவதமில் ஆண்டவர் செய்தது இன்று நம் குடும்பங்களிலே செய்ய போகிறார். நல்ல கரங்களை உயர்த்தி சலித்து போக மாட்டோம். இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். இப்போது நான் சொல்றேன், கரம் உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரும், ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்று நீங்க மேற்கொள்வீங்க. உங்களுக்கு விரோதமாய், உங்களுக்கு எதிராய் எது வந்தாலும், சாபமானாலும், வியாதியானாலும், பலவீனமானாலும், சோர்வானாலும், மரண பயமானாலும், தற்கொலை எண்ணங்கள் ஆனாலும், பாவமானாலும், அடிக்ஷன் ஆனாலும், பிறவினை ஆனாலும், உங்களுக்கு விரோதமாய் அமலேக்கியர்கள் மாதிரி, பெலிஸ்தியர்கள் மாதிரி உங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் நீங்க மேற்கொள்வீங்க. நான் மேற்கொள்வேன். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் நம்மை மேற்கொள்ளும்படி செய்ய போகிறார். இது ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். நம்ம ஆரம்பித்த இந்த செய்கைக்கான பலன் இன்றே கர்த்தர் கொடுத்து நம்மை மேற்கொள்ள செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, எலிஷாவின் அற்புதங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எலிஷாவின் வழியாக கர்த்தர் செய்த அற்புதங்களை திருத்தி கொள்ளணும். 2 ராஜாக்கள் அதிகாரம் 5. இந்த கதை நன்றாக நாம அறிந்த ஒரு கதை, நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு கதை. சீரிய ராஜா, நேத்து நம்ம பார்த்தோம். இந்த சீரிய ராஜா எலிசாவை கொல்லும்படி அவன் ஆட்களை, ரதங்களை, குதிரைகளை அவன் அனுப்பினான், இராணுவத்தை அனுப்பினான். மடங்கடிக்கப்பட்டார்கள். ரைட்? அவனுடைய ஊழியக்காரன், அவனுடைய படைத்தலைவனாகிய நாகமான், ஜெனரல், ஆர்மி ஜெனரல், அவனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கதை உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் இருக்கிற 2 குறிப்புகளை ஆவியானவர் உணர்த்தினதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேற்று அந்த கடைசி 10 நிமிடங்கள் ஏதோ தொழில்நுட்ப கோளாறு என்று நினைக்கிறேன். மிகவும் வருந்துகிறேன். இனி அப்படி நிகழாமல் பார்த்து கொள்கிறோம். உண்மையாகவே அதுக்கு அது எனக்கு மிகவும் மன வேதனையாக இருந்தது. இனி அப்படி நிகழாது. ஆனாலும் அதில் முடிவில் நான் சொல்ல வர ஜெபத்தில் நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நம்மை சுற்றி கடன், நம்மை சுற்றி வியாதி, நம்மை சுற்றி நம்ம வீட்டை சுற்றி சாபங்கள். சிலர் சொல்லுவாங்க, எங்களை சுற்றி சாபங்கள் இருக்குங்க, எங்களை சுற்றிலும் வியாதிகள் இருக்கு, எங்களை சுற்றிலும் மரண கண்ணிகள் இருக்கு. ஒருத்தரா எங்க வீட்டுல இறந்து போறாங்க. வருஷந்தோறும் இறந்து போனதை நாங்க பார்க்கிறோம். எங்க வீட்டுல சமாதானமே இல்லை. நிறைய வீடுகளில பிரிந்து போறாங்க. அது சர்டன் குடும்பங்களில அந்த பிரிவு நடக்கிறது. இதெல்லாம் பிசாசு நமக்கு விரோதமாய் செய்கிற செய்கைகள், ஆட்கள் வழியாக நடப்பிக்கிற கிரியைகள். நான் ஜெபம் பண்ணும் பொழுது அப்படிதான் ஜெபம் பண்ணேன்.
நிச்சயமாகவே நிச்சயமாகவே நம்மோடு இருக்கிறவர் அவர் பெரியவர். நம்மை சூழ பாளையம் இறங்கி அவர் நம்மை விடுவிப்பார். அது ஒன்று சொன்னேன். 91 கடைசியில அந்த வார்த்தை, அது அழுத்தி 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 சொன்னேன். நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காணும்படி செய்வேன். எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்கள் காணும்படி செய்தார்ல, அப்படியே உங்க குடும்பத்துல எத்தனை காரியங்கள் நான் சொன்னல, சுற்றி இருக்கிற எத்தனை காரியங்களை அதிலிருந்து நீங்க வெளியே வருகிறத உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் இன்றிலிருந்து செய்ய ஆரம்பிப்பார். ஏனென்றால் உங்கள் கண்களில் இருந்த அந்த அவிசுவாசம் விலகிற்று, உங்கள் கண்களில் இருந்த அந்த செதில் விலகிற்று, உங்கள் கண்களிலே ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ், ஒரு புதிய பார்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் எழுவேன், நான் வெல்வேன், நான் கர்த்தராலே எழுவேன், நான் கர்த்தராலே வெல்வேன், நான் கர்த்தராலே ஜெயிப்பேன், நாங்கள் கர்த்தராலே இணைவோம், நாங்கள் கர்த்தராலே பெற்றுக்கொள்வோம், கர்த்தராலே திருமணம் நடக்கும், எங்கள் கர்த்தராலே எல்லாம் நடக்கும். இந்த சுற்றி இருக்கிற இந்த சர்க்கிள்குள்ள இருந்து என் ஆண்டவர் எங்களை வெளியே கொண்டு வருவார். ஆமென். கர்த்தர் அதை நிச்சயம் செய்வார். சோர்ந்து போகாதீங்க. உங்க பெர்ஸ்பெக்டிவ் மாறட்டும், உங்க பார்வை மாறட்டும். நீங்க அந்த சக்கரத்துக்குள்ள இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களை சூழ்ந்து இருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் சுட்டெரித்து போட்டு விட்டார். சுட்டெரித்து போட்டு விட்டார். ஏனென்றால் தூதர்கள் வேணும்னா தூதர் அனுப்புவார். நான் 91ஆம் சங்கீதத்தை திரும்ப சொல்றேன். அப்படி அவர் வந்து அழிக்கணும்னு நினைச்சார்னா அவரே வந்து அழித்து நம்மை காப்பார். நம்மை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, அவர் தூங்குறதும் இல்லை. நிச்சயம் செய்வார். சரிங்க, இப்போ நான் ரொம்ப போக போறதில்லை. ஒரே வசனம் தான். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கைக்கு உள்ளவனமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். ரைட். பெரிய பணக்காரன், படை தளபதி. இப்போ நம்ம கான்டெம்பரரியா யோசிப்போம். இது அவங்க சொல்லி சொல்லி நம்ம படிச்சிட்டோம் இல்ல. நல்ல பொசிஷன்ல இருக்கிறோம், நல்லா படிச்சிருக்கிறோம், நல்ல வேலையில நல்ல சம்பளம் வாங்குகிறோம், நல்ல அறிவு திரண்டு இருக்கிறது, ஸ்ட்ராட்டஜி நம் கைகளில் இருக்கிறது, நல்ல மனைவியும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, மகன் சம்பாதிக்கிறான், கணவன் சம்பாதிக்கிறான். எல்லா இண்டிவிஜுவல் உடைய ஒரு நாகமான் இருக்கிற இடத்துல நம்ம வைத்து பார்க்கலாம். நம்ம அப்படித்தானே. நாம சீரியா வந்து நம்ம இஸ்ரேல் தேசத்து மக்கள் அல்லவே. அவங்க இல்லை, அப்படி இல்லை. அவங்க வேறு நேஷனை சேர்ந்தவங்க. அதில் ஒருவன் தான் நாகமான். நாமும் கூட இந்த தேசத்தில் இருக்கிற பொழுது சிறுபான்மையான கிறிஸ்தவர்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு நல்ல உயர் பதவிகளை கொடுத்து அநேகரை நிறைய பெரிய பொசிஷன்ல ஆஃபீஸர்ஸாக, ரேங்கர்ஸாக அவர் வைத்திருக்கிறார். நிறைய ஐஏஎஸ் இருக்கிறாங்க, நிறைய ஐபிஎஸ் இருக்கிறாங்க, நிறைய பொலிட்டிக்கல்ல பெரிய பெரிய பதவியில இருக்கிறாங்க. உலகம் எங்கும் எடுத்துக்கொண்டால் கர்த்தர் கிறிஸ்தவர்களை உயர்த்தி தான் வைத்திருக்கிறார். எப்படி யூதர்களை உயர்த்தி வைத்திருக்கிறாரோ அதே போல அவரை கிறிஸ்தவர்களையும் அவர் உயர்த்தி தான் வைத்திருக்கிறார். இது முதல் செய்தி. இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்கரேஜிங்காக சொல்கிறேன். நம்ம தாழ்விடங்களிலே இருக்கும்படி நம்மை கர்த்தர் அழைக்கவில்லை. உயர் தலங்களிலே, உயர்விடங்களிலே, அரியணையிலே உட்காரும்படியாக கர்த்தர் நம்மை திறந்தெடுத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துடாதீங்க.
நீங்க இந்த பெர்ஸ்பெக்டிவ், ரெண்டாவது சொல்றேன், இந்த பெர்ஸ்பெக்டிவ் வேணும். நான் ராஜாவின் ரொம்ப அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற மகா பராக்கிரமசாலி. நீங்க ஆங்கிலத்துல பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவரை பத்தி ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. அவன் பெரிய மனுஷன் இல்ல, உங்களையும் ஆண்டவர் அப்படி ஒரு பெரிய பொறுப்பில அவர் வைத்திருக்கிறார், வைக்கவும் போகிறார். ரெண்டாவது, எண்ணிக்கைக்கு ராஜாவுக்கு ரொம்ப அன்பாக இருந்தான். அதே போல அவன் சீரியாவுக்கு ஒரு பெரிய வெற்றியை, உங்களால உங்க கம்பெனி, உங்களால உங்க வீடு, உங்களால ஒரு பெரிய வெற்றியை நீங்க பெற்று கொண்டு இருக்கிறீங்க. நீங்க சக்சஸ்ஃபுல் மேன், சக்சஸ்ஃபுல் உமன். இதுதான் நான் சொல்ல வர்றது. நீங்க பிக் மேன், பெரிய மனுஷன், சக்சஸ்ஃபுல் மேன் அண்ட் உமன், பெரிய மனுஷனும் மனுஷாலும், அல்லது அதே போல கிரேட் பராக்கிரமசாலி, கிரேட் மேன். அதே மாதிரி ஒரு பெரிய ஆள் அவங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, அது கடைசியில அவனும் இவ்வளவு இருந்தும் கடைசியில எப்படி சென்டென்ஸ் தொடர்ந்து பாருங்க. அவனும் குஷ்டரோகியாயிருந்தான். இங்க நிறுத்துறேன். இங்க நான் நம்மோட கூட ஒப்பிடுறேன். எல்லாம் இருந்தோம், ஐஸ்வர்யங்கள், கார், பங்களா, வேலை ஆட்கள் இருந்தோம், நல்ல உடல் பிசிக் இருந்தோம், வெற்றி மேல் வெற்றி பெற்றோம், பெரிய மனுஷன் என்று சபையிலையும் வீட்டிலையும் இவன் தான் பெரியவங்க என்று சொல்லுகிற ஒரு ஆளுமை இருந்தோம். கிரேட் மேன் என்று சொல்லுகிற, வெற்றி பெற்றவன் என்று சொல்லுகிறவனாக இருந்தால் அவனும் ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு துன்பம் இல்லாம எவரும் இல்லை. This is a message today. நீங்க வேணா உட்காந்து பாருங்க, யோசித்து பாருங்க. எல்லாம் இருக்கும், வீட்டுல ஒரு தேவை, எல்லாம் இருக்கும், குழந்தை இருக்காது, எல்லாம் இருக்கும், பேரனுக்காக வெயிட் பண்ணுவாங்க, பேரன் கிடைக்க மாட்டான், எல்லாம் இருக்கும், திருமணமாகாது பிள்ளைகளுக்கு எல்லாம் இருக்கும். அவன் சரீரத்துல வியாதி வரும், நல்லவன் தான், ஆனா சரீரத்துல பலவீனம், சோர்வு. ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லவன், ஆனா ஏதோ ஒரு அவனும் டேஷ் உங்களை போட்டுக்குங்க, நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை போட்டுக்க. அவனும் கடங்காரன், அவனும் ஒரு வியாதிக்காரன், அவனும் ஒரு பலவீன, அவனும் குறைவுள்ளவன், அவனும் திக்குவாய் மந்தனாவு உள்ளவன், அவனும் பைபிள் இருக்கிற கேரக்டர் போனோமா, அவனுக்கோ குழந்தை இல்லை, அவனும் கனம் பொருந்திய ஸ்திரீ தான், பட் அவளுக்கு குழந்தை இல்லை. அவன் ஆசாரியன் எலிசபெத், பட் அவங்களுக்கு குழந்தை இல்லை. சகரியா குழந்தை இல்லை, பட் குழந்தை இல்லை. ஆனால் என்றால் பட் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அடிக்கடி பயன்படுத்துற எல்லாம் இருந்தும் பட் ஏதோ சம்திங். காலைல எழுந்திருக்கும் பொழுது அப்படியே வேதனையோடு எழுந்திருக்கிறோம். ஜெபம் பண்றோம், ஐயா உங்க நோக்கி வரோம், காலையில எழும்புறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஆனாலும் பட் நிம்மதி இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒண்ணு இருக்கு. ஆனாலுமேனோ நிம்மதி இல்லை, குழப்பங்கள் நிலைகின்றன. ஆனாலுமேனோ நிம்மதி இல்லை, குழப்பங்கள் நிலைகின்றன. இந்நிலை மாற ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா.
உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை. உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள், எத்தனையோ ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை. ஆனாலும் ஏனோ நின் மனதில் நின் அமைதியும் கரைகின்றன. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, அமைதியும் கலைகின்றன. ஆனாலும் ஏனோ நிம்மதியில். ஆனால் வாழ்க்கையில் எது என்ன ஆனாலும் பிறகு என்ன இருக்கு? இங்க நாகமான் பற்றி நான் சிந்திக்கும் பொழுது அவனுக்கு அந்த குஷ்டரோகம் வந்திருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் நிறைய அந்த ஆடைகள்லாம் போட்டு அது மறைத்து இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய இதை யோசித்து பார்க்கும் பொழுது, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் சருமத்துல ஒரு சின்ன டாட் வரும், அது அந்த இடத்துல மறைத்து போகும், அதுல சொரணை இருக்காது, அந்த ஸ்கின் அங்கிருந்து அது அந்த செல்கள் அந்த ஸ்கின்னை அழிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் அங்கங்க முகத்துல வரும், கண்களில் வரும், இமைகளில் வரும், லைட்டா அந்த வெள்ளை வெள்ளை தழும்புகள் வரும். இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஸ்கின் டிசீஸ் தான். அவனுக்கு அது தெரிந்திருக்கும். சரி, தெரிந்திருக்கும். வீட்டுக்குள்ள அவனுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அவனுக்கு மனைவி குழந்தைகள் இருந்திருப்பாங்க. அவன் என்ன பண்ணியிருப்பான்? நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் இதை இன்டர்பிரட் பண்றேன் எப்படின்னா, போய் தனியே அவன் யுத்த சனத்துல வாரியர், ஏன்னா ஃபுல் வெஸ்ட்மென்ஸ் போட்டிருக்கிறான். அங்க யாரும் அவனை கண்டுபிடிக்க முடியாது. முகத்துல இருந்து கால் வரைக்கும் மூடிதான் இருக்கும். சண்டை போடுவதில் திறமை திறமை திறமை, ஸ்ட்ராட்டஜியில திறமை, நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்துல திறமை. ஆனாலும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவனுக்கு டிசீஸ், அதை பல முறை மறைத்திருக்கலாம். தன் மனைவிக்கு, தன் பிள்ளைகளுக்கு மறைத்திருக்க வேண்டும், ஏன் அதிகாரிகளுக்கும் மறைத்திருக்க வேண்டும். அவனுக்குள் இருக்கிற அந்த பலவீனத்தை இன்னைக்கு அநேகர் இந்த பாதி வழியா கடந்து போறீங்கன்னா, பலவீனம் மாத்திரம் சொல்ல வரலங்க, மனதுல இருக்கிற பாரங்களை வெளியில கணவனுக்கு சொல்லாம, மனைவிக்கு சொல்லாம, பிள்ளைகளுக்கு சொல்லாம, கடவுளுக்கு மாத்திரம் தெரிஞ்சா போதும் என்று அப்படியே மனதுல குமிங்கி அதாவது மனதுல வைத்து 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 மெலிந்து போன அதுக்கான வசனங்களை நான் தேடினேன். எனக்கு நேரம் இல்லாதனால என்னால எடுக்க முடியல. தயவு செய்து நீங்க தேடுங்க. இந்த மாதிரி மனதிலே புழுங்கி புழுங்கி வெளியே சொல்ல முடியாம, கணவனுக்கு சொல்ல முடியாம, அதை சொன்னாலும் அவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு பயத்தோட நடுங்கி நடுங்கி ஏன்னா வியாதி அப்படி. இது யாரோட கம்பேர் பண்ணுவீங்கன்னு பார்த்தா, நான் அப்படியே யோசிச்சு பார்த்தேன். நீங்க அந்த பெரும்பாலுள்ள பெண் அப்படிதான் இல்ல, தனியா ஹாஸ்பிட்டல் போனா, தனியா டாக்டரை பார்த்தா, தனியே வீட்டுக்குள்ள இருந்தா, யாரிடத்திலும் சொல்ல முடியல, எல்லாம் செலவழிந்து போய் அப்படிப்பட்ட ஒரு சூழல். இது வியாதிக்கு இல்ல பலவிதமான பிரச்சனைகளுக்கு நான் சொல்றேன். யார் இடத்துல சொல்வது? இவன் கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டான். ஒரு நாள் நான் இப்படிதான் யோசிக்கிறேன். ஒரு நாள் ஒரு வேலை, அந்த வேலைக்காரி அந்த வீடுகளிலே கிளீன் பண்ணி கொண்டிருக்கிற போது, ஒரு வேளை அந்த ராஜாவின் முதுகலிலோ, கண்களிலோ அல்லது வேறு இடங்களிலோ அந்த தழும்பு குஷ்டரோகத்தை பார்த்து அதை அவள் கண்டறிந்து, ஒருவேளை அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம், இதுவும் இருக்கலாம். ராஜாவின் நாகமானின் மனைவிடத்திலே போய் அவங்க சொல்றாங்க, என் ஆண்டவர்
எங்க தேசத்துல அது வாசிக்கிறேன் பாருங்க. நான் இது ரொம்ப அழகான வார்த்தை. அது பாருங்க. தண்டுகள் ஒரு பெண்ணை சிறைப்பிடித்து வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி இடத்துல போவாரானால் நலமாயிருக்கும். அவர் அவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்பொழுது அவள் போய் இஸ்ரவேலின் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்கிறார் என்று தன் ஆண்டவரிடத்தில் அறிவித்தார். அப்போது சீரியா ராஜா, நல்லது, போகலாம். அப்பொழுது அவன் போய் ராஜாவிடத்தில் அறிவித்தார். இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு அறிவித்தாங்க. பாருங்க, இந்த பெண், இந்த வேலைக்கார பெண், அடிமையாய் கொண்டு வரப்பட்ட பெண் தான். அணிதான் சொன்னத ஒரு ஸ்டிக்குங்க, அற்பமா எண்ணப்பட்ட ஒரு ஸ்டிக்கு தான். அதிசயமாய் அந்த கோடாரி, அயன் கோடாரி மிதக்க பண்ணினது. ஆரோனின் தடி தான், எல்லாம் கோல் தான், வெறும் கோல் தான் துளிர்த்தது. ஆரோன் கையில் இருந்த கோல் ஆண்டவருடைய அற்புதங்களை செய்தது. அதே போல தாவீது கைகளில் இருந்த தடி, அந்த தாவீது வரலாற்றை நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் கைகளில் இருந்த தடி சாதாரண ஆடுகளை விரட்டுகிற, ஆடுகளை மேய்க்கிற தடி தான். அவன் கைகளில் இருந்த சாதாரண கவன் தான். இப்படி கைகளில் இருந்த சாதாரணமான மக்கள் தான். சாதாரணமான மக்கள் தான் அசாதாரணமான காரியங்களை செய்ய காரணமாக இருக்கிறார்கள், இருந்தார்கள், இருப்பார்கள். நீங்க சாதாரணமா இருக்கிறீங்களா? இது ரெண்டாவது. இப்ப நான் முதல் கேட்டகரி சொன்னேன், பெரிய பணக்காரன், பெரிய மகா புத்திசாலி, கெட்டிக்காரன், நிறைய போட்டிருக்கு, பராக்கிரமசாலி, அவன் ரொம்ப ராஜாவுக்கு நெருக்கமாய் இருந்த பெரிய மனுஷன், அந்த கேட்டகரி வேற. இப்போ ரெண்டாவது கேட்டகரி சொல்றேன், ரொம்ப எளிமையான ஒரு சிறு பெண்ணை போல. ஒருவேளை இந்த காலை வேளையில, ஐயா நான் நாகமான் இல்லையா, நான் இந்த அடிமை பெண். அடிமை பெண், அவளுக்கு என்ன கோபம் இருந்திருக்கணும் தெரியுமா இந்த சீரிய படைத்தலைவன் மேல? என் நாட்டை அடிச்சது மாத்திரம் இல்லாம, என் தேசத்தை தீக்கரியாக்குனது மாத்திரம் இல்லாம, என்னையே உன் வீட்டு வேலைக்காரியா நீ வைத்திருக்கிறனா, உனக்கு நான் என்ன செய்யட்டும்? சமயம் பார்த்து அவளுக்கு நாகமானுக்கு ஒருவேளை நாமா இருந்தா, அவருக்கு பெரிய அதிகாரி, அவரு ஒண்ணும் பண்ணிட முடியாது. ஆனா மனதளவுல வெறுப்பு இருந்திருக்கும். ஆனா தெய்வ பக்தி உள்ள ஒரு பெண். ஆண்டவர் யாரை பயன்படுத்துறாரு பாருங்க. அந்த ஒரு சின்ன பெண்ணை பயன்படுத்தினாதான் நாகமான் போன்ற ஒரு பெரிய சீரிய படைத்தலைவனை கர்த்தருக்குள்ள கொண்டு வர முடியும். கொண்டு வந்தா அந்த சீரிய தேசத்துல அங்கே ஒரு பலிபீடம் கட்டப்படும். நாகமான் சொல்றான், எனக்கு ஒரு 2 லாரி இஸ்ரேல் நாட்டிலிருந்து மண் வேணும். மண்ணு கொண்டு போய் நான் அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி, இனி நான் இஸ்ரவேலின் தேவனே யெகோவாவைத்தான் நான் வேண்டுவேன். எனக்கு வேற ரிம்மோன் தேவையில்லை. அவன் எலிஷா இடத்துல ஒரு பெர்மிஷன் கேட்கிறான். ராஜா ரிம்மோன் ஆலயத்துல போகும் பொழுது, ஏன்னா அந்த ஆலயத்தெல்லாம் அந்த பிரகாரம் ரொம்ப குறைவா இருக்கும், அவங்க வளைஞ்சுதான் போகணும். கைலாகு ராஜாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து தான் போகும். அவன் சொல்றான், ராஜாவுக்கு கைலாகு கொடுத்து உள்ளே போகும்பொழுது வளைய வேண்டி இருக்கும். ஆனா நான் மனசார அதை செய்யல, என் புத்தியில அது இல்லை. நான் ஏதோ கடமைக்காக அதை செய்கிறேன். ஆனா நான் நம்புறவர் ஒருவர் தான், அவர் யெகோவா யிரே. அவர் தான் என்னை குணமாக்கினார், அவர் தான் என்னை விடுதலையாக்கினார், அவர் தான் இந்த மரண கண்ணிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தார். அவராலே தான் நான் உயிரோடு இருக்கிறேன். என் மனைவிக்கு கணவனாக, என் பிள்ளைக்கு
தகப்பனாக நான் இருப்பதற்கான காரணம், இந்த பதவியில இன்னும் நிலைத்திருப்பதற்கு, நீடித்திருப்பதற்கு காரணம், இந்த வருமானம் வருவதற்கான காரணம், இந்த அழகிய அரண்மனை இருப்பதற்கான காரணம் அந்த யெகோவா ஈரே தான், யெகோவா ஷாமா தான், யெகோவா ரஃபா தான், அந்த யெகோவா தெய்வம் தான், அந்த இஸ்ரவேலின் தெய்வம் தான் என்று அவன் நம்பினபடினாலே. அந்த நம்பிக்கை யார் மூலமாக வந்தது? எலிசா மூலமாகவா? இல்லை. சாதாரண வேலைக்காரி. நீங்க நினைக்கலாம், நான் ரொம்ப சாதாரணமான ஆளுங்க, என் வீட்டில் என்னை வந்து ஒரு 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 இது கூட மதிக்க மாட்டுறாங்க. நிறைய அப்பா அம்மாவுடைய கம்ப்ளைண்ட் இதுதான். வேலைக்காரி விட மோசமா நான் ட்ரீட் பண்ணப்படுகிறேன். நிறைய வீட்டில் அசட்டை பண்ணப்படுகிறோம், ஏளனப்படுத்தப்படுகிறோம், அற்பமா எண்ணப்படுகிறோம். நினைச்ச இடத்துல பெற்றோரை தூக்கி அங்க போ இங்க போ என்று அலக்கடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜஸ்ட் லைக் அ சர்வன்ட் மெய்டு. சர்வன்ட் மெய்டுனா என்ன சொன்னாலும் செய்யணும். இன்னைக்கு ஒருவேளை நீங்க வேலை தளத்துல அப்படி கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், வேலை செய்து கொண்டிருக்கலாம். உங்க வேலையை யாரும் ரெகனைஸ் கூட பண்ணாம, உங்களுக்கு வர வேண்டிய அந்த பொசிஷன் கூட வராம உங்களை ஜஸ்ட் லைக் அ சர்வன்ட் மாதிரியாக உங்களை ட்ரீட் பண்ணலாம். சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்களை அங்க வைத்திருக்கிறாருன்னா அங்க ஒரு நோக்கம் நிச்சயம் உண்டு. ஒருவேளை இந்த 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 அற்புதம்லாம் நடந்துட்ட பிறகு ரைட், அந்த வேலைக்கார பெண்ணை நாகமான் எந்த இடத்துல வச்சு பார்த்திருப்பான்? ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. சரி, வேலை செய்திருக்கலாம், ஆனாலும் மனசார நேசிக்கிற ஒரு மக மாதிரி, வேலைக்காரியா இல்ல, அதன் முதற்கொண்டு அவளை தன்னுடைய மகளாக, அவ வேறு இனத்து பெண்ணாக கூட இருக்கட்டும், வேறு மதத்து பெண்ணாக கூட இருக்கட்டும், தம் மகளா என வாழ்வு கொடுத்தவள் அவள். நீங்க உங்க அழைப்புல அப்படி இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உன்னை விரோதிக்கிறவர்கள் உன்னை சிநேகிப்பார்கள், உங்களை அடிமைப்படுத்துகிறவர்கள் உன்னை கனப்படுத்துவார்கள், உன்னை மேன்மைப்படுத்துவார்கள். வந்து 4 பேர் இடத்துல சொல்லுவாங்க, இந்த அம்மா தாங்க என் மக தான், பேர் எழுதப்படலை, பட் நான் விசுவாசிக்கிற அந்த அந்த எஜமானியும் அந்த நாகமானும் அந்த ஊர்ல ஒரு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இதுதான் பேச்சு. பிரியமானவர்களே, எதை ஹைட் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நிறைய காரியங்கள் வெளியே சொல்ல முடியல. நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், என் சிந்தனையில என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. என் மனபாரம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, போராட்டங்கள் யாருக்கும் தெரியாது. இப்படிதான் எல்லாருடைய வாழ்க்கையிலும். ஆனாலும் ஏதோ ஒரு குறை. அது வேண்டுமென்று ஆண்டவர் கொடுப்பதில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, ஆண்டவரை நாம் இன்னும் கிட்டி சேர்வதற்காக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சிறு சேலஞ்ச் அது. நிச்சயமாக இதிலிருந்து நாம் வெளியே வருவோம். இதுவும் வருவோம், வெளியே வருவோம், நிச்சயம் வருவோம், நிச்சயம் வருவோம். தெரியுமானவர்களே, ஆனால் என்று நீங்கள் எதை அதன் பிறகு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் இன்று உங்களோடு கூட பேச சொன்ன ஒரே ஒரு செய்தி இதுதான். ஆனாலுமேனோ நிம்மதி இல்லை, குழப்பங்கள் நிலைக்கின்றன. ஆனாலுமேனோ நிம்மதி இல்லை, அமைதிதான் காலைகின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை கொடுக்க
அவர் காத்து கொண்டிருக்கிறார். எஸ், எங்க ஒரு சீரியா நாட்டில் சேர்ந்த ஒரு படை தளபதியாகிய நாகமானுக்கு கொடுப்பாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு கழுவப்பட்டு அவரையே தஞ்சம் என்று கொண்டிருக்கிற நாம், அவரை தேடுகிற பிள்ளைகள், ஒருவேளை அளவுகள் குறைவாக இருக்கலாம் விசுவாசத்தின். ஏன்னா இந்த குஷ்டரோகி ஆண்டவரிடத்துல வந்தபோது அவர்கள் பேசின வார்த்தை உங்களுக்கு தெரியும். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொன்னார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்றால். அதுல பல விதமான கேள்விகள் எல்லாம் இருக்கு இடையில. ஐயா நீங்க விரும்பினா இதை செய்யுங்க ஐயா, அப்படிதான் அவங்க கேட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இதை செய்யுங்க. ஆனா அதுல கேள்வி இருந்தது, முடியுமா முடியாதா, நீங்க செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? ஆனா நாம நிச்சயமா நம்புறோம். 10 குஷ்டரோகி ஆண்டவரத்துல ஒழுந்து பணிந்து, ஆண்டவரே எங்களை ரட்சியும், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்றாங்க. ஆண்டவர் சொன்னார், போங்க. போகிற வழியிலே எல்லாரும் சுகமடைந்தார். இன்ஸ்டன்ட் அல்ல, அதுல ஒருவன் சுகமடைந்ததை கண்டு திரும்ப வந்து ஆண்டவர் பாதத்தில் விழுந்து நன்றி செலுத்தி ஆண்டவரை தொழுது கொண்டு, அப்போ ஆண்டவர் கேட்டாரு, இவ்வளவு பேர் நன்மை பெற்றாங்களா? அவங்கள மற்ற 9 பேர்கள் எங்க? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தேங்க் பண்ணணும்னு எதிர்பார்த்த இடம் அது மாத்திரம்தான். வேர் ஆர் தி 9 அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு நம்ம ஆனால் என்ற வார்த்தை எடுத்து போட போகிறார். எத்தனை பேர் நீங்க சாட்சி சொல்ல போறீங்கன்னு நானும் பார்க்க தான் போறேன். ஆண்டவர் கேட்டாருங்க. அதுல ஒருவேளை மேபி நீங்க கண்டுபிடிச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் யோசனை பண்ணதுல இப்போ ஆவியானது நான் வெளிப்படுத்துறதான் பேசுவேன். அதுல ஒரு முறைதான் ஆண்டவர் வேர் ஆர் த அதர் 9, வேர் ஆர் த அதர் பீப்புள் என்று கேட்டார். எங்க அவங்க? அப்போ ஆண்டவருடைய எண்ணம் என்னன்னா, மொத்த பேரும் 10 பேரும் அவருக்கு தேங்க் பண்ணி இருக்கணும் என்பதுதான் அவருடைய எண்ணம். ஏன் சமாரியனை தவிர வேற எவனும் வரலையே, யூதர்கள் வரலையே, இந்த ஜென்டைல் மட்டும் தானே வந்தான். நாகமானும் ஜென்டைல் தான். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார் சுகத்தை கொடுப்பதற்கு கேட்டகரிஸ் எல்லாம் இல்லைங்க. கேட்டகரிஸ் எல்லாம் இல்லை. ஆண்டவரை முழுசா நம்பினா மாத்திரம் போதும். என் தேவனால் கூடும், உமக்கு சித்தம், நீங்க சுகமாக்கு வல்லமை உள்ளவர் என்று நம்பினால் மாத்திரம் போதும். உம்மாலதான் எங்களுக்கு ஒரு தீர்வு உண்டாகும் என்று நம்பினால் மாத்திரம் போதும். மணி, நாகமானுடைய மணி எல்லாம் குப்பையில போட்டாங்க. எலிசா வாசல்லையே சேர்க்கல, அப்படியே போண்டார். இப்ப யோர்தான்ல கழுவுப்பா, 7 முறை முழுகுப்பா. பணம் முக்கியம் இல்லை என் ஆண்டவருக்கு எது தம்மா முக்கியம்? கீழ்ப்படிதலும் விசுவாசமும் தான் முக்கியம். இன்னைக்கு அந்த 2 உங்களுக்கு இடத்துல இருக்கா? என்னாலே என் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு நம்பிக்கை இருக்கா? நிச்சயமாகவே. நாகமானுக்கு செய்ததை ஏன் நமக்கு அவர் செய்ய மாட்டார்? இன்னைக்கு அதுதான் நமக்கு தம்ப்லைன். நாம் நாகமானுக்கு செய்ததை நமக்கு ஏன் ஆண்டவர் செய்ய மாட்டார்? நிச்சயம் நன்மையானதை செய்வார், நன்றாய் செய்வார். எல்லாம் நானால வருது, பியூட்டிஃபுல். நன்றாய் செய்வார், நன்றாய் செய்வார். இன்னையோட உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு. இனி நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணு மாத்திரம் ஜெபம், ஆண்டவரே ஆனாலும் அப்படின்னு ஒரு வார்த்தையை எங்க வாழ்க்கையில நாங்க பயன்படுத்தவே கூடாத ஒரு சூழ்நிலைய எங்களுக்கு ஏற்படுத்துங்க. ஆண்டவரே. ஜெபம் பண்ணலாமா? ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை,
அமைதிதான் கலைகின்றன. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, அமைதிதான் கலைகின்றன. இந்நிலை மாற ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. ஆண்டவரே, உங்க வாழ்க்கையில எல்லாம் கொடுத்துங்க, எல்லாம் இருக்கு, ஆனா வீட்டுல அமைதி இல்லை. எல்லாம் இருக்கு, திருமணம் நடக்கலப்பா. எல்லாம் இருக்கு, ஒரு குழந்தை இல்லம்மா. அப்பா இல்லைங்கப்பா. எல்லாம் இருக்கு, ஆனா அமைதி, நிம்மதி, சந்தோஷம், கணவன் மனைவி இணைந்து வாழல. எல்லாம் இருக்கு, வீட்டுல பிள்ளைகள், வாழ்க்கையில ஏதோ ஒரு தேவை நிறைஞ்சிருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனாலும் தோல்வி, உயர்வு வரல, மேன்மை வரல. எங்களுக்கு வர வேண்டிய நியாயமான ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வரல தகப்பனே. இந்த வேளையில உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அதிசயம் செய்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. கர்த்தரிடத்துல திரும்புங்கள். நம்ம போவோம், ஆண்டவரை தேடி போவோம், ஆண்டவரை தேடி போவோம், விசுவாசத்து போவோம். இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரிடத்துலதான் இந்த கவலைகள் தீரும், கண்ணீர் தீரும், வியாதி தீரும், பலவீனம் தீரும், உறுப்புகள் புதிதாகும். இன்றைக்கு கூட ஒருவேளை ஒரு சின்ன கட்டி அல்லது சின்ன ஒரு புண், அது கேன்சரா இருக்குமோ இந்த சந்தேகத்தோடு யாரிடமும் சொல்லாம மறைச்சிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தர் இப்பொழுதே அதை சுகமாக்குகிறார். அந்த கட்டி, அந்த புண், அது இல்லாமல் போகிறது. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். ஏன்னா நம்ம பல வேளைகளில் அப்படிப்பட்ட வியாதிகளுக்கு தான் பயந்து யாரிடத்திலும் சொல்ல மாட்டோம். கேன்சர், சிறுநீரக கோளாறு, இருதயம் இத்தல அடைப்பு, அது மூளை மண்டலத்தில் பிரச்சனைகள், ஸ்பைன்ல, இது எல்லாரிடத்துல தெரிஞ்சிச்சுன்னா அசிங்கமா பார்ப்பாங்களே. கவலையப்படாதீங்க, யாருக்கும் தெரியாம கர்த்தர் இந்த நாளில உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க வந்திருக்கிறார். நீங்க விசுவாசிங்க, ஆண்டவர் தொடுகிறார். ஆனால் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் தொடுகிறார். ஆனால் பட் ஆண்டவரே அப்படின்னு சொல்ற ஒவ்வொருவரையும் தொடுகிறார். பட் ஆனால் ஆண்டவரே, என் பிள்ளை எப்படி செட்டில் ஆவாங்க, ஆனா ஆண்டவரே என் கடன் எப்படி அடைக்கப்படும், ஆனா ஆண்டவரே நாங்க எப்படி வாழ்வோம், ஆண்டவரே நாங்க எப்படி சாப்பிடுவோம், ஆனா ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை எப்படி செய்வோம். இன்னைக்கு ஒரு அற்புதம் நிச்சயமாகவே நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது நடக்கிறது. மகிமையாய் எப்படி மாறிச்சான் உடம்பு, சுரு குழந்தையின் மாம்சத்தை போல. தட் மீன்ஸ் வாழ்க்கை திரும்பவும் பிறக்கிற வாழ்க்கை. ஓ தேங்க்யூ லார்ட். நிக்கதேமு ஆண்டவரத்தில் வந்தாள், நீ மறுபடியும் பிறந்தாள். பிறக்கணும் என்று ஆண்டவர் சொன்னார். நான் எப்படி வயிற்றுக்குள்ளே போய் புறம்பவும் பிறப்பேன், நாகமானும்
நிக்கோதேமும் ஒரே மாதிரி தான். நீங்க அதை கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணுங்க. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இதை விட மேலானவைகளை நீ காண்பாய். இதை விட மேலானவைகளை. மறுபடியும் பிறந்தான் கர்த்தர் பெரிய அதிசயங்களை காண்பார். அதுதான் ஞானஸ்நானம். ஆண்டவரே, என் நாத்தான் வேறிடத்துல சொன்னேன், உன்னை அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது நீ சீக்கிரட்டா வந்த, யாருக்கும் தெரியாம வந்த. எஸ், இன்றைக்கு கூட. ஆனால் நீங்க ரொம்ப சீக்கிரட்டா சில காரியங்கள் வைத்திருக்கிறீங்க மனசுல. ஆண்டவரிடத்துல வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ல, நீங்க அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்பொழுதே உன்னை பார்த்தேன். அப்படின்னா என்ன தெரியுமா? நார்த்தான்வேல் குழந்தையாய் அத்தி மரத்தின் அடியிலே ஒளித்து வைத்திருக்கும் பொழுதே கர்த்தர் பார்த்தார். அப்பொழுது ஆண்டவர் எங்கிருந்து அப்பார்னு யோசிச்சிருப்பாருங்க. அந்த சமயத்தில் அவன் ஸ்டன் ஆயிட்டான். எங்க அம்மா ஒளிச்சு வச்சது இவருக்கு எப்படி தெரியும்? அத்தி மரத்தின் கீழ் தாயின் கர்ப்பத்தில் இருந்தே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை பேர் சொல்லி அடித்து அறிந்திருக்கிறார். நீ எதுவும் சீக்கிரட்டா ஆனா அப்படின்னு சீக்கிரட்டா எதுவும் வைத்து ஹைட் பண்ண முடியாது. அப்ளிகேஷனை ஹைட் பண்ண முடியாது. உன் வியாதிகளை, உன் பலவீனங்களை, உன் நோய்களை, உங்கள் குடும்ப பிரச்சனையை கர்த்தரிடத்திலிருந்து ஹைட் பண்ண முடியாது. அது அவருக்கு எல்லாம் வெளியரங்கமாய் தெரியும். அதனால சொல்லிடுவோம். இன்னைக்கு காலையில சொல்லுங்க, மனம் திறந்து சொல்லுங்க, இன்னைக்கு முழுதும் சொல்லுங்க. ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரே, இதுதான் வேண்டும், இதுதான் வேண்டும். எல்லாருக்கும் தெரியாம நாங்க வைத்திருந்தோம். யாருக்கும் தெரியாம இந்த அற்புதத்தை எங்களுக்கு செய்து எல்லாரும் திரும்பி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் வழியாக மகிமைப்படுத்துங்க. எங்களை உடைய வேலைக்காரராக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.